வெல்கம் டு வானபி ஜேர்னி. ஐ எம் சந்தீப். ஸோ இந்த வீக்கோட அப்டேட் நான் தரேன்னு சொல்லியிருந்தேன். திஸ் வீக்ஸ் அப்டேட் என்னன்னா, ஐ ஃபெயில் டு மீட் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஹியர்ஸ் வாட் ஹேப்பன். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு நான் எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பாக இந்த டைம் மீட் பண்ணலை. ஃபர்ஸ்ட் டே எல்லோரும் மாதிரி இருந்தால் நமக்கு பயங்கர மோட்டிவேஷன் இருக்கும், எல்லாம் ஷார்ப்பாக நடக்கும், எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கும், பிரச்சனையே இல்லாமல். அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிச்சது. ஸோ ஐ ஸ்டார்டட் மை மார்னிங் அட் அரவுண்ட் 4:30 லைக் ஐ பிளான்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே, அதனால் நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காச்சு, தூங்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக நம்ம இனிமேல் ப்ராப்பராக மாறிடுங்கிற நம்பிக்கையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. பட் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்லீப், இதில் இருந்த நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ எவ்ரிடே இருந்துட்டு நம்ம ஒரே டைம் தூங்க போகணுங்கிறது இஸ் அவர் ஐடியல் திங். பட் சில பல காரணத்தினால நமக்கு அது கொஞ்சம் தள்ளி போகும். நான் இப்போது 9:30 தூங்கலாம்னு நினைக்கிறேன்னா, டெய்லி என்னால் 9:30க்கு வந்து தூங்க முடியறதில்ல. அது வந்து சும்மா ஏதாச்சும் வெளியே போகிறதாகட்டும், இல்லை ஜிம்மு ஏதாச்சும் நான் போய் ஒர்க் அவுட் செஷன் நைட் ஒன்று போடுறேன்னு அதை இருக்கட்டும், இல்லை சம்டைம்ஸ் குக் பண்ணுறதுக்கு லேட் ஆகுதாகட்டும், இந்த மாதிரி சில பல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால வந்து என்னுடைய ஸ்லீப் வந்து கரெக்டாக அந்த டைமுக்குன்னு என்னால் தூங்க முடியல. பட் இது எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு என்னோடய கண்ட்ரோல் இருக்கிறனால ஐ கேன் ட்ரை டு சார்ட் திஸ் அவுட் இன் த நெக்ஸ்ட் ஆர் அப்கமிங் வீக்ஸ். ஸ்லீப்பில் மெயினாக ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, மார்னிங் எந்திரிக்கிறது தான். ஈவன் தோ லைக் நான் ஒரு 9:30க்கெல்லாம் சம்டைம்ஸ் தூங்கிட்டேன், 9 o'clock தூங்கினாலும் கூட மார்னிங் அந்த ஒரு 4:30, 5க்கு எந்திரிக்கும் போது ஐ எம் ஃபீலிங் எ லாட் ஆஃப் கிராகினஸ். அது எந்திரிக்கிறதுக்கே ஒரு ஒரு மனசு இருக்கிறதில்ல. ஐ எம் ஃபீலிங் வெரி டயர்ட். ஒரு 6 ஆச்சுன்னா ஐம் லைக் ஓகே. பட் மேபி அந்த ஒரு 6 hours ப்ளஸ் வந்து பாடி எனக்கு இன்னும் சேஞ்ச் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஈவன் தோ நமக்கு வேணும் 4:30க்கு எந்திரிக்கணும்னு நினச்சாலும் அவர் பாடி ஹேஸ் டு அடாப்ட் டு தட் பர்டிகுலர் டைம் இல்லையா? அதுக்கு நம்ம எப்படியும் கொஞ்சம் டைம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுதான் இருந்துட்டு இப்போ அப்கமிங் வீக்ஸில் இன்னும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் இதே மாதிரி ஒரு கரெக்டான ப்ராப்பராக ஒரு 9:30, 10, ஒரு 10:30 மேக்ஸுங்கிற மாதிரி வச்சுட்டு, இதே ஒரு டைமில் நான் ஸ்லீப் கரெக்டாக தூங்கிட்டு மறுபடியும் அடுத்த நாள் 4:30, 5க்கு எந்திரிச்சு ஒரு 2 weeks 3 weeks போனால் தான் எனக்கு தெரிஞ்சு மேபி ஐ வில் சேஞ்ச். பட் இப்போதைக்கு எனக்கு நைட் வந்து ஒரு 11க்குள்ளெல்லாம் கண்டிப்பாக லைக் தூக்கம் பயங்கரமாக வருது, நல்லா தூங்கிடுறேன். பட் அந்த ஒரு டீப் ஸ்லீப் அட்டைன் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு இதுக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னோட பாடி ப்ராப்பராக அடாப்ட் ஆகலை. ஸோ த ப்ராப்ளம்ஸ் ஐ ஹவ் ஃபேஸ்ட் இன் திஸ் லைக் எக்ஸ்டர்னல் இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. பட் இதெல்லாத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறதுல இப்போது ஒரு சொல்யூஷன் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். பேசிக்கலாக என்னென்னா, அந்த டேக்கானதை ஒரு ப்ராப்பராக ஒரு பிளான் அவுட் பண்ணணுங்கிறது தான். ஸோ லைக் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காலையிலேருந்து இந்த ஷார்ப்பாக இந்த டைமுக்கு இப்போ எந்திரிக்கணும், இந்த இது பண்ணால் தான் நம்மளால் வந்து டைமுக்கு ஆஃபீஸ் போக முடியும்னு இருக்கோ, அதே மாதிரி நைட்டு நான் வந்து இந்த டைமுக்கு நான் தூங்கணுங்கிறப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற சில ஃபியூ ஹார்ஸோட ஒரு ப்ராப்பர் ஸ்கெட்யூலும் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். சரி, இந்த டைம் மேலே இதை அவாய்ட் பண்ணணும், இந்த டைமுக்கு வந்து இதை நான் செய்யணுங்கிறது. எடிட்டிங்கும் நான் சம்டைம்ஸ் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சம் ஃபியூ ஹவர்ஸ் இல்லை டைம் கொஞ்சம் எடுக்குது. நான் ஏதாச்சும் வீடியோ எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு எடிட்டிங்கும் புதுசு, இப்போ எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். எடிட்டிங்கில் லைஃப்பில் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. ஸோ அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குது, அந்த லேர்னிங் கர்வ் இருக்கிறதுனால. ஸோ அதுவும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்ருக்கு. பட் அது பண்ணாமல் இருந்தேன்னா என்னால் கரெக்டாக வீடியோஸும் போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம்ங்கிறத விட அந்த ஒரு ஹர்டுன்னு வச்சுக்கலாமே, அந்த ஒரு ஆப்ஸ்டிக்கலை தாண்டறதுக்காக இட் வில் டேக் சம் டைம் ஃபார் மீ. ஸோ அது எல்லாத்தையும் நான் மேபி அப்கமிங் வீக்ஸில் நான் கரெக்டாக ப்ராக்ரஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லீப் வந்துட்டு 6+ hours இல்லைனா 7 hours தான் வந்து என்னுடைய எய்மாக இருக்குது. ஏன்னா லெஸ் தேன் 6 hours இட் மேக்ஸ் மீ ஃபீல் வெரி வெரி டயர்ட். ஐ எம் நாட் ஏபிள் டு பர்ஃபார்ம் வெல் அவுட் சைட் ஆஃப் மை ஜிம் செஷன்ஸ் அண்ட் ஆல். ஸோ த்ரூஅவுட் த டே நமக்கு அந்த எனர்ஜி லெவல் மெயின்டைன் பண்ணணும்ல. ஸோ ஐ கான்ட் ஆல்வேஸ் பி வெரி ஸ்லீப்பி த்ரூஅவுட் த டே. பட் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக தான் இதெல்லாம் பார்க்குறேன். ஸோ ஹவு மை ஸ்லீப் ஹேஸ் காட் அஃபெக்டட், அதாவது என்னுடைய ஸ்லீப் ஸ்கெடியூல் வந்துட்டு எஃபெக்ட் ஆனதுக்கான மெயினான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா,
ஒன்று எக்ஸ்டர்னலான இருக்கிற ப்ராப்ளம்ஸ். எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ்னு வச்சுக்கலாமே. டக்குன்னு இருந்துட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ, இல்லை நான் முடிக்காத ஒர்க் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி போகிறதோ, இல்லை திடீர்னு வந்துட்டு சரி நம்ம மார்னிங் ப்ராப்பராக எந்திரிக்கலைன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணி காம்பன்சேட் பண்ணுறதோ, இந்த மாதிரி வந்துட்டு சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால என்னுடைய ஸ்லீப்போட ப்ராப்பர் டைம் நான் வந்து தூங்க போகாமல் அது கொஞ்சம் தள்ளி போகுது. இது வந்து முதல் பாயிண்ட்டு. ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா, அந்த தப்பு வந்து என்னோட தான், ஒரு இன்டர்னல் ஃபேக்டராக வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்காக ஃபோன் எடுக்க ஆரம்பித்து கடைசியில் எங்கே போகிறேனே தெரியாமல் நான் பாட்டுக்கு நார்மலாக உட்காந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்து உட்காந்துக்கிறேன். அந்த ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்லேருந்து கம்மிங் டேஸ்லேருந்து நான் அதை கட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு என்னோடய ஸ்லீப் வந்து என்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். இதில் வந்துட்டு ஏன்னா இதெல்லாமே வந்து ஒரு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் சென்ஸ் இதெல்லாமே என்னோடய கண்ட்ரோலில் இருக்கிற சில விஷயம். சிலதெல்லாம் நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும். நம்ம பாஸ் ஒருத்தர் டக்குன்னு ஏதாச்சும் ஒரு வேலை கொடுக்குறதோ, இல்லை திடீர்னு நம்ம ஃப்ரெண்டுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறதோ, இல்லைனா திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக வீட்டிலேருந்து ஏதாச்சும் எதாவது வெளியே போகிறோம், இல்லை ஏதாச்சும் எமர்ஜென்சி, அந்த மாதிரி வந்து இதெல்லாமே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஸ்லீப் ஸ்கெட்யூல் போகும்போது இட்ஸ் நாட் அ வெரி பிக் டீல். லைக் வி கேன் ஈஸிலி ஓவர் கம் தட். பட் இந்த மாதிரி நம்ம இன்டர்னலாக இருக்கிற இந்த வந்துட்டு நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ வாட் எவர் இஸ் இன் அவர் கண்ட்ரோல் வி ஹாவ் டு ஹாவ் அ ப்ராப்பர் பிளான் டு ஓவர் கம் தட் அண்ட் கெட் டு அவர் ஸ்லீப் ஸ்கெட்யூல் அண்ட் மேக் அவர் செல்ஸ் மச் பெட்டர். ஸோ ஸ்லீப்பில் இருந்துட்டு இப்போதைக்கு நான் என்ன ஃபேஸ் பண்ணிக்கேன்னா, ஐ திங்க் ஐ எம் ஸ்லீப்பிங் லெஸ் தென் 6 hours. லைக் ஒரு ப்ராப்பர் ஸ்லீப்பாக வந்துட்டு ஒரு 5.5 hours மேலே இருக்குது. பட் க்ளோஸ் டு 6, நாட் மோர் தென் 6. ஸோ 6 hours ப்ளஸ் இல்லை 7 hours ப்ளஸ் தூங்குறது தான் ஐ வுட் சே இஸ் லைக் அன் வெரி ஆப்டிமல் திங். இந்த மாதிரி 6 hours கீழே தூங்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி டயர்ட். லைக் த்ரூ அவுட் த டேயில் வந்துட்டு ஐ எம் ஃபீலிங் வெரி டயர்ட், நாட் ஏபிள் டு ஒர்க் வெரி ப்ராப்பர்லி இன் மை ஆஃபீஸ் அண்ட் ஆல். ஸோ அந்த ஒரு ஃபேக்டரை வந்து நம்ம கரெக்டாக அவாய்ட் பண்ணணும். ஸோ 6+ hours வந்துட்டு நான் மினிமமாக தூங்க பார்க்குறேன். ஈவன் தோ ஐ கோ டு ஸ்லீப் அட் அரவுண்ட் 9:30 or 10 nowadays, but waking up at 4:30 or 5, somehow I think it takes time for me to get to sleep, even though I'm just going to the bed at 9. but ப்ராப்பராக நான் தூங்குறேங்கிறதுக்கு வந்து மேபி 1.5 hours ஆகுது போல். ஸோ ஐம் நாட் ப்ராப்பர்லி ஃபீலிங் வெல் எனர்ஜைஸ்டுங்கிறது. எப்போவுமே காலையில் எந்திரிக்க வேணாம் தான் தோணும். அந்த ஒரு சரி பெட்லேயே படுத்துக்கலாம்னு தோணும். பட் எந்திரிச்சு நான் போய் அலாரமெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டும் கூட சரி ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம பேசாமல் தூங்கிடலாங்கிறது தான் தோணுது. ஸோ அந்த மாதிரி நான் மோஸ்ட்டாக ஃபேஸ் பண்ணதில்லை. பட் அந்த ஒரு ஃபேக்டரை வச்சுட்டு ஸோ ஐ ஹேவ் டு மேக் ஷூர் தட் சரிமே ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு ஸ்லீப் ஸ்கெட்யூல் ஃபாலோ பண்ணுறோங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் விட இருக்கிற ஒரே சொல்யூஷன் வச்சுக்கலாமே. லைக் இட்ஸ் அவர் மைண்ட் தான், இந்த மைண்ட் செட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இஃப் அவர் மைண்ட் செட் இஸ் ஸ்ட்ராங்னா ஐ திங்க் வி கேன் ஓவர் கம் திஸ். ஐ எம் ட்ரைங் டு பில்ட் தட் மைண்ட் செட். லைக் இன்னும் கொஞ்சம் மென்டலி நம்ம வி ஷுட் பி வெரி ஸ்ட்ராங்குங்கிறது தான் என்னோட ஒரு ஃபோக்கஸ். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு நியூட்ரிஷனில் வந்து என்னாச்சுன்னா அங்கேயும் சேம் தான். ப்ராப்பராக பண்ணிட்டேன்னா ஐ வுட் சே அரவுண்ட் லைக் 85-80%. லைக் அதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன்னா இல்லை வேறு ஏதாச்சும் வந்து சீட் மீல் மாதிரி எடுத்துட்டேன்னா அப்படி கிடையாது. ஐ டென்ட் கோ ஃபார் தட். ப்ராப்பராக சுகர் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். ஒரு 7 daysக்கு வந்து ஐ வுட் சே ஐ ஹேவன்ட் டச்ட் எனி ரிஃபைன்டு சுகர்ஸ் ஆர் ஜங்க் ஃபுட்ஸோ இல்லை பர்கர் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இந்த ஒரு ஃபுல் வீக் நான் சாப்பிடல ஃபார் 7 days. ஸோ அந்த இதுபடி இட்ஸ் ஓகே. பட் ஹிட்டிங் த மேக்ரோஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ ஹிட்டிங் த மேக்ரோஸ் இஸ் வேர் ஐ ஃபெயில்டு. லைக் 140 grams per day நான் ப்ரோட்டீன் எடுக்கணும்னா இட் வாஸ் ஓவர் 100, விச் இஸ் நாட் பேட் பட் நாட் டூ குட் ஆஃப் அன் எக்ஸ்பெக்டேஷன். ஐ மீன் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 140, பட் ரீச் ஆனது ஐ வுட் சே லைக் 100 to 120. சம் டேஸ் நான் ப்ராப்பராக ஒரு 140 எடுத்துட்டேன். ஆனால் இதில் நான் வந்து ஒரு ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணாதனால தான். ஸோ நான் வந்து மை ஃபிட்னஸ் பல் யூஸ் பண்ணி ஒரு
2-3 டேஸ் வந்து நான் ட்ராக் பண்ணேன். ஸோ ஐ நோ ஃபார் ஷுர் தட் சரி அந்த நாளைக்கு நான் அவ்வளோ வந்து கரெக்டாக சாப்பிட்டுட்டேங்கிறது. டெய்லி நான் மெஷர் பண்ணி தான் வந்து சாப்பிட்டேன். லைக் 150 கிராம்ஸோ இல்லை 200 கிராம்ஸ் ரைஸ்னால் அதெல்லாம் ப்ராப்பராக மெஷர் பண்ணி சாப்பிட்ருந்தாலும் அதை நோட் பண்ண முட்டனால என்னாச்சுன்னா ஒரு 2-3 நாளில் நானே மறந்துட்டேன். கரெக்டாக நான் சாப்பிட்டேனா இல்லையா, ப்ரோட்டீன் அட்டைன் ஆச்சா இல்லையாங்கிறதே எனக்கு ஒரு மாதிரி தெரியல. This sort of an anxiety has kicked in me, and I was very, I wouldn't say very, I would say very sad for a couple of hours for these 2 days, like in the weekends on Saturday and Sunday. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணலான்னா I would say the solution for it is to journal. ஜேர்னல் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான சொல்யூஷன். மேபி சம்டைம்ஸ் இந்த மை ஃபிட்னஸ் பேலில் போயிட்டு நான் ஒரு டைம் அந்த மீலை கொடுத்து அதை டைப் அவுட் பண்ணி அப்புறம் குக்டு ரைஸ் எடுத்து அதில் இருக்கிற கேலரிஸை போட்டு அப்புறம் ஆட் பண்ணுறதுக்குள்ளே இட் சம்டைம்ஸ் இரிட்டேட்ஸ் மீ. அதில் இந்த ஸ்கேனிங் ஃபீச்சர்லாம் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அதையெல்லாம் அது மாற்றி தரும். பட் அதெல்லாம் பெய்டு ஃபீச்சரு, ப்ரீமியம் ஃபீச்சர். ஐ ஹவ் நாட் சப்ஸ்கிரைப் ஃபார் இட். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு வேணா ஐ திங்க் இட் இஸ் ஜேர்னலிங் and I mean writing down things in that. So in the upcoming weeks I am thinking of switching from MyFitnessPal to actually writing down all the things that I've been doing throughout the day. So this way என்னோட நியூட்ரிஷன் வந்துட்டு doesn't lack in any waysங்கிறது I have to make sure. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ரீகாம்ப் அப்படிங்கிற ஒரு டயட்டை தான் நான் இப்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னென்னா இப்போ நான் என்னோட மெயின்டெனன்ஸ் விட ஒரு 250-300 மட்டும் சர்ப்ளஸில் இருக்கேன். ஜஸ்ட் தட் இஃப் ஐ ஆம் கெய்னிங் வெயிட் டூ ஃபாஸ்ட்னா ஐ கேன் கட் டவுன் ஆன் கார்ப்ஸ் அண்ட் அப் மை ப்ரோட்டீன் அண்ட் தென் ஐ கேன் ஜஸ்ட் ஒர்க் மை வே த்ரூ இட். ஸோ என்னோடய ஸ்ட்ரென்த் லெவல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகாமல் ஸ்ட்ரென்த்தும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயம் ஐ வில் கெயின் ஃபியூ மசில். ஏன்னா சர்ப்ளஸில் இருந்தால் தான் மசில்கான க்ரோத் கிடைக்கும். வி ஆர் இன் த மெயின்டெனன்ஸ், we can't our body won't probably get muscles growing because அதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறதுனால மசில் வந்து அதை போடுறதுக்கு ட்ரை பண்ணாது. ஸோ நமக்கு எக்ஸஸ் எனர்ஜி இருக்கும்போது இட் வில் ஹெல்ப் அஸ் டு கன்வெர்ட் மோர் மசில் ஃபைபர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சர்ப்ளஸில் தான் இருக்கேன். இஃப் ஐ எம் கெயின் டூ மச் ஆஃப் வெயிட் அப்படின்னா ஐ வில் கட் டவுன். ஸோ கரண்ட்டாக இன்றைக்கி நான் மார்னிங் வெயிட் எடுத்து பார்க்கும்போது ஐ வாஸ் அரௌண்ட் 64.50. ஸோ 64.50 வச்சுக்கலாம், அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கேன். ஸோ ஸ்லோவாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 grams per வீக்குங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஐ ஷுட் பி கெய்னிங். ஏன்னா என்னோடய மெயின்டெனன்ஸ் விட ஒரு 200+ இருக்கேன். ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்ணாலுமே கூட அந்த இதை கரெக்டாக காம்பன்சேட் ஆகும். ஸோ ஐ ஹாவ் டு கெயின் அரௌண்ட் 200 grams per week. So that is the ideal goal, and I can make sure like next week I will get back to you with the same update like this. We will know like what other things that I have faced and all. இதில் இன்னொரு ஃபேக்டருங்கிறத விட இது என்னோடைய தப்பு தான் வச்சுக்கலாமே. ஐ am the person to blame. லைக் என்னோடய ஃபுட்டை நான் ப்ராப்பர் டைமுக்கு எந்திரிச்சு குக் பண்ணாமல் விட்டது தான். சரி, அதை நான் கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருந்தேன், ஒரு ப்ராப்பராக எந்திரிச்சிருந்தேன் அப்படின்னா ஐ வுடன்ட் ஹவ் மிஸ்ட். நான் கொஞ்சம் அந்த அவசரத்தில் வந்துட்டு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறேங்கிறப்போ ப்ராப்பராக டயட் நம்ம வந்து சரி தான் சாப்பிட்றோன்றப்போ திடீர்னு நமக்கு சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அந்த ஒரு பிளான் பி எதுவும் இல்லை. ஸோ அந்த டைம் பேனிக் ஆகும்போது தான் இந்த மேக்ரோஸில் வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் I have to make sure that I am putting more efforts and waking up a little more early and prioritizing my foods so I can hit the macros properly. Third வந்துட்டு ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா I haven't gone to full intensity yet. ஸோ புது ஜிம் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே வந்துட்டு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் புதுசாக இருந்துச்சு, எனக்கு அந்தளவுக்கு பெருசாக ஐடியா இல்லை. ஸோ அந்த மாதிரி சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரெயினர்ஸ் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி நான் ஷூட்லாம் பண்ணல. ஐ வாஸ் ஜஸ்ட் ஃபாலோயிங் தெம் அண்ட் டூயிங் புஷ் டேவாக தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ளாட் ப்ரெஸ் ஒன்று போட்டிருந்தேன், ஷோல்டர் ப்ரெஸ் போட்டேன். டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ் ஒரு 3 மிஷின் இருந்துச்சு. ஒன்று வைக்கிங் ப்ரெஸ்ஸு, ஒன்று ஓவர் ஹெட் ப்ரெஸ் மிஷின் கேபிள் வச்சது ஒன்று, அப்புறம் டம்பிள் ஒன்று போட்டேன். ஏன்னா எந்த இது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தேன். வைக்கிங் ப்ரெஸ் வாஸ் லிட்டில் ஓகே,
கம்பேர்ட் டு த ஓவர் ஹெட் ப்ரெஸ் மிஷின். அது என்னமோ தெரில, என்னோடய ஷோல்டர் டிஸ்லொகேஷனால் எனக்கு அதில் பர்ஃபார்ம் பண்ணால் ஒரு மாதிரி இடிக்குது. ஸோ கரெக்டாக வரமாட்டேங்குது. டம்பிள்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற என்னோடய சேஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன். ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு ஷோல்டர்ஸ், பட் உங்களுக்கு ஷோல்டரோட ஸ்ட்ரென்த்து ஒரு மசில் டெவலப் பண்ணுங்கிறப்போ ஐ வுட் சே டம்பிள் வில் கிவ் யூ மோர் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அண்ட் மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி. அந்த ஒரு ரிஜிட் மோஷன் இருக்காது. மிஷின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு செட் பாத் வச்சுருப்பாங்க, அந்த பாத்தில் மட்டும்தான் மூவ் ஆகும். பட் நீங்கள் டம்பிள்ஸ் போயிட்டீங்கன்னா தட் வில் கிவ் யூ அண்ட் ப்ளஸ் ஃபார் கோயிங் வேர் எவர் யூ வாண்ட். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது தகுந்தாப்போ மூவ் பண்ணிக்கலாம். ஸ்டேபிளைசிங் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், பட் அது நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடுவீங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தட் won't be a problem as more you work out. And okay, coming to day 2 வந்துட்டு I think I have been doing the full focused ஒரு டே பண்ணியிருந்தேன். ஸோ I have that as an video. I will put that. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செஸ்ட் சப்போர்ட்டட் சீட்டட் ரோஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்யூப்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. லைக் இந்த ஹோல்ட் பண்ணுற அந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரொட்டேட்டபிள். அதாவது நம்ம எந்த விதமான ப்ரோனேஷன்லேயே வச்சுக்கலாம். இட் மைட் பி நியூட்ரல் ஆர் லிட்டில் பிட் மோர் சூப்பர்னேட்டட் ப்ரோனேட்டட். நமக்கு எப்படி எந்த மசில் ஹிட் பண்ணணும்னு தோணுதோ ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இட்ஸ் எ வெரி குட் எக்யூப்மெண்ட். நல்ல ஸ்மூத்தான மூவ்மெண்ட் இருக்குது. அண்ட் இட் ஹாஸ் 3 places where we can place the weights, and each one emphasizes more on a particular muscle. ஸோ இந்த எக்யூப்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மிஷின் ட்ரை பண்ணதில்லை. இந்த மாதிரி ஒரு 3 பிளேசஸில் நம்ம வெயிட்டை லோட் பண்ணலாம். லைக் நம்ம கண்ட்ராக்ஷன் நல்லா வேணும்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு ஸ்ட்ரெச்சில் நமக்கு நல்ல ஒரு ப்ரெஷர் வேணும் அப்படின்னுங்கிறப்போ அதுக்கும் நம்ம இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரையிங் அவுட் லைக் ஹவு இட் ஃபீல்ஸ் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். அவ்வளோதான். இந்த நான் ஷார்ட்னால எனக்கு வந்து எப்போவுமே அந்த ஹேண்டில் பார் எடுக்கிறதே கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். ஏன்னா கை பத்துறதில்ல. ஸோ கொஞ்சம் ட்ரெயினரோட ஹெல்ப்பெல்லாம் வச்சு இப்படியே பிடிச்சி பண்ணிகிட்ருக்கேன். அதர் தேன் தட் இந்த மிஷின் ரொம்ப நல்லா தான் இருக்குது. மேபி ஹோப்ஃபுல்லி இன் அதர் வீடியோஸ் இதை நான் நிறைய யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். தேர்ட் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரன்னிங் மட்டும்தான் போனேன். ஸோ அதுவும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணலை. நான் வந்து ஒரு அவுட்டோர் இருந்தான் ஜஸ்ட்டு ஒரு 2 kilometers. நான் இஃப் ஐ ஹேவ் த ஸ்டாட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். என்னென்னா இன்னும் இந்த ஏதோ புதுசாக இந்த ஃப்ரீயாக ஒரு வாட்ச் கிடச்சது, எங்கள் அத்தை கிஃப்ட் பண்ணது. ஸோ அதில் வந்துட்டு பார்த்து சொல்கிறேன். ஸோ சிலது நான் அங்கே அந்த வாட்சில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அது ஃபோனுக்கு ரெக்கார்ட் ஆகலை. சிலது அவுட்டோர் ரன் போகும்போது நான் ஃபோன் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அதுக்கு ஃபோனோட ஒரு இதுவும் இருக்குது. ஸோ ஐ வில் ஆட் தோஸ் திங்ஸ். என்னென்னா டே 3 ரன்னிங் போனேன். அப்புறம் இது டே 5 ஒரு ரன்னிங் செஷன் பண்ணேன். அப்புறம் டே 6 ஒரு ரன்னிங் செஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 3 days ஆஃப் ரன்னிங் போயிருக்கேன் டோட்டலாக. ஸோ இந்த 3 daysன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹேவன்ட் ஹிட் தட் 20 kilometers லைக் ஐ ஹேவ் ப்ராமிஸ் லைக் இந்த ப்ரீவியஸ் வீடியோ. அதில் வந்து 20K நான் இப்போ வீக் இது பண்ணணும்னு நினச்சேன். பட் என்னோடய ரன்னிங் இதை நான் வந்து கொஞ்சம் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் வந்து ப்ராப்பராக ரன் பண்ண முடியல. ஒரு 2-3 போனேன். பட் ஐ வாசன்ட் ஃபீலிங் ஆஸ் கம்ஃபர்டபுள் ஆஸ் பிஃபோர். லைக் முன்னாடி ஐ வாஸ் ஏபிள் டு ரன் அரௌண்ட் 8-9 kilometers very, I wouldn't say very easily, but I was able to maintain a good pace for that 8 or 9 kilometers. But இப்போ வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்தனாலே தெரில, ஐ எம் ஃபீலிங் பிட் sore or tired. My also my I'm breathing very heavy. அந்த ஒரு ஹார்ட்டே கண்டிஷன் ஆகலை இன்னும் ப்ராப்பராக. ஸோ ஐம் ப்ரீத்திங் வெரி வெரி ஹெவி. ஸோ அதனால் நான் ஒரு 2-3 kilometers அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் ஓடினேன். ட்ரெட்மில்லில் ஒரு நாள் 3 பக்கம் போனேன். அப்புறம் அவுட்டோர்ஸ் வந்துட்டு ஒரு 2.25 அந்த மாதிரி பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ டோட்டலாக ஒரு 7 kilometers பக்கம் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அப்கமிங் வீக்ஸில் ஐ வில் புஷ் அ லிட்டில் மோர் ஹார்டர். கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக அடாப்ட் ஆகிற எனக்கு ஒரு ஃபீல் தெரியுது. ஸோ மேபி ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் லைக் 20K ப்ளஸ் வந்து ஐ கேன் எய்ம் அண்ட் ஐ கேன் அச்சீவ் தட். அண்ட் இந்த ஈவினிங் இருந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா செஷன்ஸ் பண்ணலான் இருந்தேன். பட் அதெல்லாமே வந்து ஒர்க் வந்து தூக்கி சாப்பிட்ருச்சு. அதெல்லாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி.
ஸோ ஐ குடன்ட் கோ ஃபார் தட் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் அண்ட் ஆல். ஸோ மார்னிங் மட்டும்தான் இப்போதைக்கு பண்ண எல்லா ஒர்க் அவுட்ஸுமே. அடுத்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் அண்ட் அப்பர் பாடி டே. ஸோ அப்பர் பாடினா இட்ஸ் மோஸ்ட்டாக வந்து இந்த லேட் ஃபோக்கஸ்டாக தான் இருந்துச்சு. லேட் ஃபோக்கஸ் ஷோல்டர் ஒன்றும் அப்புறம் செஸ்ட்டுக்கு ஒன்றும் போட்டிருந்தேன். என்னோடய அப்பர் பாடி டேயில் என்னோடய ஒர்க் அவுட் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் சம் புல்அப்ஸ் ஃபார் அரௌண்ட் 4 sets. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் எக்ஸசைஸ் தான் மெயினாக பார்க்கணும். யூஸ்வலாக இந்த ஐசோலேஷனுக்கு வந்து நான் லாஸ்ட்டாக அந்த இம்பார்ட்டன்ஸ் தருவேன். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு டூ தட். பிகாஸ் பிக்கர் மசில்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டோன்னா அப்புறம் ஐசோலேஷனில் வந்து நம்ம பர்டிகுலராக ஒரு மசில் தான் டார்கெட் பண்ணுவோம். ஸோ இட் வில் பி மச் மோர் useful and doing it the last. So I started with some seated cable pulls. So first வந்து ஒரு vertical movement அப்புறம் ஒரு horizontal. This is my usual flow. So this will allow us to minimize the fatigue from one single type of movement. So ஒரு vertical ஒரு horizontal நீங்கள் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா it would be much more helpful when it comes to recovery, and it will also allow you to do a little more weight when it comes to the movements. With this flow, if you have any changes also you can go with it, because it differs from person to person. Then I go to the incline chest press. This is a machine press and it feels very heavy. ஆக்சுவலி இந்த மிஷின் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். பட் இந்த மிஷினே தனி வெயிட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ தான் போட்டிருக்கேன். பட் ஒரு 8-7 ரெபிடேஷன்ஸ் மேலே என்னால் பண்ணவே முடியல. இந்த மிஷின் வாஸ் லைக் ஸோ ஹெவி. இந்த ரெசிஸ்டன்ஸ் வாஸ் குட். ஸோ தென் இப்போது வந்துட்டு தென் வி இஸ் டூ சம் இன்க்ளைன்டு seated and dumbbell curls, and this is very useful moment. இது ரொம்ப நல்லா டார்கெட் பண்ணுது என்னோடய பைசப்ஸ். ஆக்சுவலாக ரெகுலர் கர்ல்ஸும் பண்ணுவேன், பட் this moment feels really good and we get the extra stretch at the bottom and the tension is always there. Lighter weights தான் நம்மளால் யூஸ்வலாக போட முடியாதுல because of the seated position, but it is very good in order to isolate the biceps a lot. So coming back to another exercise, we are starting with some shoulder press movement. This isolates our front deltoids. மோஸ்ட்டாக வந்து ஃப்ரண்ட் டெல்டாய்ட்ஸுக்கு தனியாக எக்ஸசைஸ் பண்ண வேணாம்னு தான் சொல்லுவாங்க, ஏன்னா மற்ற செஸ்ட் ஒர்க் அவுட்ஸ்லேயும் நமக்கு கிடைக்கும்னு. பட் யூஸ்வலாக என்னோடய ஹை வால்யூம் கிடையாது என்னோடய செஸ்ட்டோ இல்லை மற்ற எக்ஸசைசஸோ. ஸோ ஷோல்டருக்கும் நான் ஐ கிவ் சம் ப்ரையாரிட்டி அண்ட் ஐ ஒர்க் ஆன் தட். இட்ஸ் அன் ஆப்ஷனல் திங், பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ திஸ் திங்ஸ். I usually do seated because it gives more stability. நின்றுட்டு பண்ணுறதும் ஒரு மாதிரி நல்லது தான். உங்களுக்கு கோர் லெவலில் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா it is better to do that. But if you have seated as an option, please do try it out. So finally I ended with some lat pull downs. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டிக்கல் அப்புறம் ஹரிசாண்டல் மூவ் பண்ணியிருப்பேன். அப்புறம் கடைசியாக தான் இதை பண்ணேன். ஏன்னா வந்துட்டு சரி நான் முடிச்சுக்கலான்ட்டு இருந்த ஒர்க் அவுட்டை. பட் வந்துட்டு எனக்கு வந்து சரி கொஞ்சம் எனர்ஜி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரை சம் லேட் புல் டவுன்ஸ்னு சொல்லிட்டு கடைசியாக இது பண்ணேன். யூஸ்வலாக புல்லப்ஸே போதும், ஆர் இஃப் வி நீட் சம் வேரியேஷனாக ஐ டூ திஸ் லேட் புல் டவுன்ஸ். பட் மோஸ்ட்டாக நான் பண்ணுறதில்ல, ஏன்னா புல்லப்ஸே நான் அதோடு முடிச்சுக்கிறது. மற்றபடி இந்த வெர்டிக்கல் மூமெண்ட்ஸ் இல்லைனா வேறு எதாவது டம்பிள் அந்த மாதிரி போய்ப்பேன், இல்லை க்ளோஸ் கிரிப்டு புல் டவுன்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிறது உண்டு. யூஸ்வலி ஐ டோன்ட் கோ ஃபார் த லேட் புல் டவுன்ஸ், பட் maybe I should incorporate it more. This is just a quick flex session. சும்மா எப்படி மசில் தெரியுது பம்புக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்குறது மட்டும்தான். இது நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். I will put down the time stamp down below. Please do skip if you want, and yeah, enjoy the show if you're still watching. போசிங் கொடுத்துட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. நம்ம
பாட்டுக்கு ஜாலியாக போஸ்ட் கொடுத்துட்டு உட்காந்து பார்க்குறான்னு அப்படியே கேஷுவலாக அப்படியே பார்த்துட்டு திரும்ப மறுபடியும் கொஞ்சம் சரி நம்ம குறைச்சிக்கோன்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல் பைசப் இதெல்லாம் காமிக்க மாட்டேன். லைட்டாக ஒரு மாதிரி கொஞ்சம் குறுகி போய் தான் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு கான்ஃபிடென்ஸோடு பண்ண மாட்டேன். இன்னும் இது என்ன ஜிம் டைம் வேறு. சரி எவனாவது ஒருத்தன் பார்த்து ஏதாவது சொல்ல போகிறேன், நமக்கே பைசப்ஸ் ஒன்றும் கிடையாது, சும்மா கொடுக்குற போஸுக்கு எதுக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு லைட்டாக மூமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே அபீட் ஆகிட்டேன். ஸோ அவ்வளோதான், போஸிங் செஷன் முடிஞ்ச உடனே ஐ திங்க் வி வில் கெட் பேக் டு த ஓல்ட் செல்ஃப். ஐ வில் கன்க்ளூட் த பார்ட் லைக் வாட் ஐ ஹவ் லேர்ன்ட். ஸோ கீ டேக்அவேஸ் டு இம்ப்ரூவ் அவர் செல்ஸ் இன்னும் இந்த அப்கமிங் வீக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 இஸ் ஜேர்னலிங் அண்ட் ட்ராக்கிங் அவர் ஃபுட்ஸ் ப்ராப்பராக ட்ராக் பண்ணுறது. அண்ட் வி ஹேவ் டு ஹாவ் அ பிளான் ahead of the day and make sure we hit the and we prioritize our own tasks, like we are not failing our own wordsங்கிறது தான் என்னுடைய ஒரு கிவ்அவேவாக இருக்கும். ஜேர்னலிங் பார்த்தீங்க, ஏன் ஜேர்னலிங் சொல்கிறேன்னா, இட் இஸ் மச் ஈஸியர் டு டூ தேன் டைப்பிங் இன் யுவர் ஃபோன். இஃப் யூ ஆர் லைக் மீ, ஐ டோன்ட் யூஸ்வலி டெக்ஸ்ட் மச் அண்ட் ஐ டோன்ட் யூஸ் மை ஃபோன் ஃபார் டூயிங் லாட் ஆஃப் டைப்பிங் ஒர்க். ஸோ எனக்கு அது அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை, நான் நிறைய டைப் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு இந்த எழுதுறது கொஞ்சம் ஈஸி, லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜஸ்ட் திங்கிங் அண்ட் ரைட்டிங்னா டக்குனு மண்டைக்கு அப்படியே வந்த உடனே எழுதுறது தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபார் தட் ஐ மைட் மோஸ்ட்லி யூஸ் மை ஐபேட் ஃபார் தட். ஏன்னா அதில் எனக்கு பென் இருக்குது, அதனால் அதை வச்சு டக்குன்னு எழுதிடுவேன். நைட் டைமில் ஏதாச்சும் இருட்டில் உட்காந்துருப்பேன், அப்போ போய் நோட் எடுத்துகிட்டு வரதுக்கு எனக்கு சம்டைம்ஸ் இருக்க தோணாது. ஸோ அப்போது நான் ஐபேடில் எழுதிப்பேன், இல்லைனா நோட்ஸில் எழுதிப்பேன். ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் தீஸ் ப்ராப்ளம்ஸ் தட் ஐ ஃபேஸ்ட் இன் திஸ் வீக் அண்ட் மேக் ஷுர் த அப்கமிங் வீக்ஸ் ஆர் மச் பெட்டர் அண்ட் ஐ ஹாவ் அன் ப்ராப்பர் ரெக்கார்ட், ஸோ ஐ டோன்ட் கெட் ஆங்ஷியஸ் அண்ட் ஐ எம் ஃபீலிங் வெரி கண்டென்ட் வித் வாட் ஐ எம் டூயிங். ஸோ ஐ ஹாவ் டு டூ 2 things, which is ஜேர்னலிங் நம்பர் 1, அப்புறம் ப்ரையாரிட்டைசிங் நம்பர் 2. ஸோ ஜேர்னலிங்னா இது எனக்குன்ட்டு இல்லை, உங்களுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜேர்னலிங் இன் சென்ஸ் அதில் நீங்கள் என்ன மாதிரி ஐடியாஸ் வேணால் எழுதலாம். சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஒரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி நாள் என்னெல்லாம் பண்ணேன் அந்த மாதிரிலாம் எழுதுறது தான் ஜேர்னலிங்னு. பட் ஜேர்னலிங் அப்படிங்கிறது இட் டசன்ட் ஹாவ் டு பி லைக் தட். உங்கள் நாளை தான் நீங்கள் எழுதணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு டக்குன்னு நடுவில் தோன்ற ஐடியாஸ் எழுதலாம், இல்லை உங்களுக்கு நடுவில் வர ஒரு தாட்ஸ் எழுதலாம். சம்டைம்ஸ் இஃப் யூ ஃபீலிங் ஓவர் ப்ரெஷர்ட், ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி ஆகும். சம்டைம்ஸ் இஃப் ஐம் கெட்டிங் டூ ஸ்ட்ரெஸ்டாக நிறைய ரேண்டம் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னா, ஸோ ஐ ஸ்டார்ட் ரைட்டிங். அந்த எழுதுகிறப்போ எனக்கு கொஞ்சம் அந்த மைண்டில் இருக்கிற லோடு இறங்கிடும். ஐ வில் புட் த டவுன் இன் மை ஜேர்னலிங் நோட்ஸ். ஸோ அந்த ஒரு ஹெவினஸ் இருக்காது, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவோம். ஸோ ட்ரை தட் அவுட் அஸ் வெல். ஸோ நானும் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஐ மீன் என்னோடய ஃபுட்டு எவ்வளோ சாப்பிட்றேன், லைக் என்னோடய மேக்ரோஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஐ திங்க் இட் இஸ் த பெஸ்ட் வே. அண்ட் ஆல்சோ as soon as I have my meal or before I have my meal, I have to like track down what I'm eating. ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு டக்குன்னு ஒரு 5 minutesல ஒரு மீல் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு த்ரூஅவுட் த டே லைக் ஸ்நாக்ஸ் அது இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு நான் கடைசியில் எழுதுலாங்கிறப்போ ஐ எம் ஃபர்கெட்டிங். நான் எனக்கு தெரிஞ்சு ஐ எம் வெரி பேட் அட் ரிமெம்பரிங் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுனால நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே கேப் விடாமல் ட்ராக் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்கான சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டைசிங்கிறது தான். நம்ம என்ன வேணுங்கிறத அதுக்கான டைமை நம்ம ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணணும். லைக் வெதர் இட் பி லைக் மை ஜிம்முக்கு போகிறதாகட்டும் இல்லை ஆஃபீஸ் போகிறதாகட்டும். பட் அங்கேன்னா நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ப்ராப்பராக லைக் இதுக்குன்னா இந்த ஹார்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆஃபீஸ்னால் இந்த ஹார்ஸில் கரெக்டாக நான் ப்ராப்பராக ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய சொல்யூஷன் இல்லை கொடுத்த டாஸ்க்கை நான் முடிக்கணுங்கிறது இஸ் ஒன் ஆஃப் மை கோல்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி in the upcoming weeks I change a little and I will get back to you on how doing this have let me improve in the upcoming week, or if there is any changes in my workout I will post that as well. And see you guys in the next video. This is Sandeep.
Cheers. Don't wait for someday. Start today.